2ஆம் மரணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து யூதா பத்தி பார்த்தோம். ஓகே. அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளேயே அன்பின் விருந்துல இருப்பாங்களாம். யூதால நம்ம பார்த்த வரைக்கும். ஜூடு 1ஆம் அதிகாரத்துல. ஸோ அன்பின் விருந்துல இருக்கவங்க, அவங்க ஆனா என்ன பண்றாங்க? துணிகரமா வந்து தப்பான காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க போன ட்ராக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காயின் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை நிமித்தம். என்ன பொறாமை சொல்லி பார்த்தீங்கன்னா, கோராகோட அந்த தலைமைத்துவம். ஓகே, மோசே மட்டும் தலைவரா இருப்பாரா? நாங்க தலைவரா இருக்கக்கூடாதா? சொல்லி கீழ்ப்படிய மாட்டாங்க, எதுக்கும் சட்டையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களா வந்து அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து கூலிக்காக, ஓகே, இந்த உலகத்தின் ஆதாயத்துக்காக, ஓகே, அவங்க இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதான் பவுல் கூட வந்து நிறைய லெட்டர்ஸ்ல வந்து என்ன எழுதுவாருன்னா, அவங்களுடைய வயிறு வந்து போஜனம், உங்களுடைய என்னது கூலி வந்து வயிறு சொல்லி போட்டிருக்கும். தேர் ரிவார்ட் இஸ் தேர் ஸ்டொமக். பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க முக்கியமான மேஜரான பாயிண்ட் என்னதுன்னா, யாரெல்லாம் வந்து பூமிக்கு அடுத்ததை சிந்திக்கிறாங்களோ அவங்க என்ன என்ன பண்ண முடியாது, இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல வர முடியாது சொல்லி பார்க்கணும். ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குற முக்கியமான பாயிண்ட். தேர் மைண்ட் இஸ் செட் ஆன் எர்த்லி திங்ஸ். ஆதாயம் என்னதுன்னா பூமிக்குரிய ஆதாயம் தான். ஓகே, அவங்க பூமியில வந்து நல்லா வாழணும்னு சொல்லி நினைக்கிறது. ஓகே, எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பூமிக்குரிய ஆதாயத்துக்காக தேடுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து டெஸ்டினி வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா அழிவு. டெஸ்டினி இஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு இடத்துல வந்து எங்கன்னா கலாத்தியர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கலாத்தியன்ஸ் 6 12 படிங்க. 12. ஆறு 12 மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். இதோட புரிதல் என்ன இருக்கு? என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? உலக பிரகாரமா வந்து நல்ல வேஷம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களை வந்து அந்த இது விசுவாச பிரமாணத்துல இருந்து நீதி பிரமாணத்துக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்களா? எதுக்காக பண்றாங்க? the only reason they do this to avoid being persecuted for the cross of Christ. என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ தேடி வந்துட்டாங்க உள்ள. எங்க விசுவாசத்தினால விசுவாசத்துல உள்ள வந்துட்டாங்க சபையா. எக்ஸாம்பிள் 3000 பேர் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க சொல்லி வச்சுக்கலாம் பெந்தைகோஸ்து நாள்ல. ஓகே, வந்துட்ட பிறகு பயங்கரமான உபத்திரவம் நடக்குது சபையில. ஓகே, ஸ்தேவானை கொல்றாங்க, சபை ஓடி போய் இதாகுது சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா பேக் அடிக்கிறாங்க. எதுக்காக பேக் அடிக்கிறாங்க? நியாயப்பிரமாணம் இதுக்குள்ள போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா எதுக்காகனா the only reason they do this is to avoid being persecuted for the cross of Christ. கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகள் வேணாம் சொல்றதுக்காக என்ன பண்றாங்களா போறாங்களாம். அப்போ முன்னாடி பார்த்த பிலிப்பியர்ல பார்த்த மக்கள் எப்படிப்பட்டவங்க? உலகத்தின் யோசனைகள் உள்ள மக்கள். அவங்க என்ன பண்றாங்க? இந்த பூமிக்குரிய காரியங்களை யோசிச்சு வர மக்களா இருக்காங்க. கரெக்டா? இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஓகே, இங்க பாக்குற பீப்புள் என்ன பண்றாங்க? பெர்சிக்யூஷன் பார்த்துட்டு பயந்துட்டு என்ன பண்றாங்க? ரிவர்ஸ்ல போறாங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க? மாம்சத்தின்படி நான் நியாயப்பிரமாணம் தான் பின்பற்றப்பா, நான் ஒண்ணு இவங்கள மாதிரி கிடையாது சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பேக் அடிக்கிற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த ரெண்டு மக்கியான மக்களை என்ன பண்றாங்க? தன்னுடைய ப்ராமிஸை வந்து என்ன பண்றாங்க?
பிரேக் பண்றவங்களா இருக்காங்க, உடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கறோம். ஓகே, ஒண்ணு பயத்தினால, இன்னொன்னு வந்து உலகத்தின் ஆதாயத்துக்காக சொல்லி நம்ம கிளியர் டிஸ்டிங்விஷன் நம்ம பாக்குறது. ஓகேவா? அதான் பவுல் சொல்றாரு, அதான் நம்ம கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு என்னதுன்னா, தன் சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஓகே, தேவனுக்கு பயப்படுது. ஓகே, உயிர்த்தெழுதல் கொடுக்காம பண்ண முடியுற தேவனுக்கு பயப்படுது. ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஆனா வந்து அவர்தான் ஆண்டவர், அவர்தான் பெரியவர். ஓகே, அவருக்கு பயப்படுங்க சொல்லி சொல்றாரு, சொல்லி பாக்குறோம். சோ இதை நம்ம பாக்குறோம். இதே போல இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். எதுனா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்ற பயத்தோடே எதிர்பார்ப்புதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஓகே, இது தேர்ட் கேட்டகரி. என்ன பாக்குறோம்? மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவங்களா இருந்தானா, இது லிட்டரல் பாவம் கூட நீங்க வச்சுக்கலாம். அதுல வந்து மனம் திரும்பவே இல்லை, கீப் ஆன் சின்னிங். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே? எங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடரும். பாவம் செய்யான்னு போட்டிருக்கு, இது தப்பு இல்ல, நம்மதானே பார்த்தோம். ஏன்னா பாவத்தில் தொடரான். ஓகே, இதுதான் நம்ம திருவிழியத்துல படிச்சோம். எங்கன்னா திருவிவிலியம் கேத்தலிக் சர்ச் பைபிள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். திருவிவிலியம் எடுத்துட்டேன். கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார், தீயோனவர்களை தீண்டுவதில்லை. பாவம் செய்வதில்லை போட்டுதா? செய்வதில்லை. நம்ம எங்க படிச்சோம்? பார்க்கலாம். Easy to read. Easy to read. Even NIV-லயே உங்களுக்கு we know that anyone born of God does not continue to sin அப்படின்னு. இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, NIV-ல கரெக்டா இருக்கு. இதுல என்ன போட்டிருக்கு? தொடர்வதில்லை. ஆமா, இங்க தொடர்வதில்லை. தொடர்வதில்லை சொல்லி போட்டிருக்கு. இல்லைங்க, இதுல பார்க்கலாம். கோடெக்ஸ் சினக்டிகஸ். We know that everyone that has been begotten of God sins not, but he that has been begotten of God keeps himself. Okay, being begotten of God and keeps himself, and the wicked one touches him not. சொல்லி பார்க்கிறோம். இங்கே begotten him not சொல்லி போட்டிருக்கு. இதே போல நம்ம என்ன படிக்கிறோம்னா, இன்னொன்னு வருஷமா இருக்குல்ல,
கண்டினியூ டு சின் சொல்லிட்டு. ஒண்ணாம் வசனமா? 2ஆ? ஓகே. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நாட் தான் போட்டிருக்கு தவிர கண்டினியூ சொல்லி போடல. ஓகே. பாவத்தில் தொடரான். அப்போ என்னதுன்னா கான்டெக்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா இது யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா நம்மில் நாமே பாவம் இல்லை என்பவனால் நம்மளே வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்மில் பாவம் நம்ம உண்மை நமக்குள்ள இருக்காது சொல்லி பாக்குறோம். ஓகே. we deceive ourselves and the truth is not in us சொல்லி பாக்குறோம். அதே போல if we claim we have not sinned we make him out to be a liar and his word is not in us சொல்லி பாக்குறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்காது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? if we claim we have not sinned சொல்லி பார்க்கும்போது அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம பாவத்தில் தொடராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா கன்ஃபஸ் பண்ணணும் சொல்லி போகிறோம். கன்ஃபஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அதேதான் இங்கேயே நம்ம பாக்குறது என்னதுன்னா ஒருத்தன் வந்து என்ன பண்றான் டெலிபரேட்லி கீப் ஆன் சின்னிங் சொல்லும்போது அவன் மனம் திரும்பவே இல்லை. ஓகே. அவன் வந்து பாத்தீங்கன்னா மனப்பூர்வமா என்ன பண்றான் பாவம் செய்யறான் சொல்லி போடுறான். ஓகே. அப்பா அவன் என்ன பண்றான்னா we have received knowledge of after receiving the knowledge of truth. அது பாவம் சொல்லும்போது எது வேணா இருக்கலாம். ஓகே. ஒன்னு வந்து அவன் வந்து உண்மையான பாவம் செய்யலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு பக்தி விருத்தியின் காரியங்கள் செய்யறபடிக்கு அவன் வந்து இடரலுக்குரிய காரியம் செய்யலாம். சபையோட இடரலுக்குரிய காரியங்கள் இல்லைன்னா வந்து அவனே வந்து இந்த ஓட்டத்துல வந்து தகுதியற்ற காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். ஓகே. தேவனுடைய ஊழிய காரியங்களுக்கு ஈடுபடுறதுக்கு பதில் அவன் வந்து உலக காரியங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு அதோட காரியங்கள்ல வந்து செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா அது டெலிபரேட்லி கீப் ஆன் சின்னிங். அப்போ அவங்களுக்கே தோணும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஞானசந்த கவனம் கொடுத்தேன் சொல்லி அது தோணும். அதையும் அவன் உணர்த்தப்படுறதையும் வந்து மீறி அவன் வந்து செயல்பட்டுறவனா இருந்தா சொல்லி பார்க்கும்போது ஆஃப்டர் நோயிங் த ட்ரூத் அப்ப நோ அதர் சாக்ரிஃபைசஸ் ஃபார் சின் இஸ் லெஃப்ட் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவன் எடுத்த ஞானஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா நான் உலகத்துக்கு மறிச்சிட்ட சொல்லி தான் எடுத்தான். ஓகே. அதாவது மரியாதை படிக்கி அவங்க ஃபுல்லாவே செஞ்சுட்டு இருக்கும்போது டெலிபரேட்லி கீப் ஆன் சின்னிங்க. அப்பா அவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே 27 படிங்க. நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. ஓகே. அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மக்களை தொடர்ச்சியா வந்து தேவனுடைய காரியங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேல இருக்க கான்டெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா சபை விடுதலை விட்டு விடாதீர்கள் சில பேர் விடுறது போல சொல்லி சொல்றாங்க. அத கான்டெக்ட் நீங்க படிச்சீங்கனால 25வது வசனம் படிங்க. 24 25. மேலும் அன்பிற்கும் கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப என்னதுன்னா நாளானது சமீபித்திருக்க போல எவ்வளவாய் நீங்க பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்க. மேக்சிமம் என்ன பண்ணுங்க உங்களோட கேதரிங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. சோ தட் யாருமே டெலிபரேட்டா வந்து இந்த உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு போயிடாதபடிக்கு என்ன பண்றாங்க மனம் திரும்பி அவங்க வந்து ட்ரூத்குள்ள இருக்கிறதுக்கு வந்து செய்யுங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ அந்த கேதரிங்கே இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆகுறாங்க மக்கள் ஸ்லோவா மறந்துடுறாங்க சொல்லி பார்க்குறோம். மறந்துட்டு உலகத்தின் காரியங்களை ஈடுபட்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி போனவங்க தான் சொல்லி பாத்தீங்கன்னா சில பேர் ஓகே தி மஸ் லெஃப்ட் ஃபார் த வேர்ல்டு. 2 தீமோத்தேயு 4:10 வந்து பாத்தீங்கன்னா தேமா வந்து இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து அவன் என்னை விட்டு போயிட்டா சொல்லி சொல்லுவார் பவுல். ஓகே ஹஸ் டெசர்டட் மீ. பாத்தீங்கன்னா வந்து
அவங்களுக்கு என்னதுன்னா உலகத்தின் மேல் ஆசை கொண்டு, லவ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஓகே, அப்போ சுவிசேஷத்தை காட்டிலும் வந்து இவங்களுக்கு லவ் ஆஃப் திஸ் வேர்ல்டு வந்து பெருசா தெரியும் போது என்ன வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட மக்கள் வந்து கிறிஸ்துவை வந்து என்ன பண்றாங்க, கிறிஸ்துவின் மீட்பை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் தே ஹவ் பீன் என்லைட்டன்ட், எல்லாம் தெரிஞ்சுட்ட பிறகு என்ன பண்றாங்க, கால் கீழ் வச்சுட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை தேவையில்லை சொல்லி சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுடைய காரியங்கள் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, was treated as a unholy thing, the blood of the covenant, the sacrifice that sacrificed them, who had insulted the spirit of grace. தேவ கிருபை என்ன பண்றாங்க, அவங்க அவமாக்குறாங்க சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது, கிருபைய அவமாக்குறது. ஏன் கிருபையை அவமாக்குறது சொல்லி போட்டிருக்காங்க இங்க? அது வந்து நார்மலா வந்து அவங்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே, ஏன் கிருபையை அவமாக்குறது சொல்லி சொல்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க. என்னதுன்னா, ஜெபீனை வந்து சூஸ் பண்றாங்க அந்த ஏரியால இருந்து சூஸ் பண்ணிட்டு, உங்களை நான் வந்து இப்போ என்னது பொலாரிஸ் டான் சொல்ற ஒரு மிஷன் இருக்கு ஸ்பேஸ் எக்ஸோடது. அதுல வந்து விண்வெளியில கொண்டு போறாங்களாம். அந்த பில்லியனர் ஒருத்தர் வந்து 4 பேரை சூஸ் பண்றாரு. அதெல்லாம் ஜெபீனை சூஸ் பண்றாங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு போறதுக்காக. அப்போ நீங்க வந்து அதுக்கு இந்த டைம்ல நீங்க வந்துருங்க பண்ணுங்க சொல்லி சொல்லும்போது, நீங்க வந்து எனக்கே வேற வேலை இருக்குப்பா, நீ போட்டு கூப்பிட்டு இருக்க சொல்லிட்டு தேவையில்லை சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லும்போது உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கிற ஸ்பேஸ் கம்யூனிட்டி மக்கள், மதிக்கலையே அப்படின்ட்டு, என்னடா நீங்க வந்து ஒரு காசு போடல, நீங்க அதுக்காக வந்து நீங்க பிரயாசமும் படல, அவரே வந்து உங்களை கூப்பிட்டு நீ வரியாப்பா சொல்லி ரேண்டமா பிக் பண்ணி கூப்பிடுறாரு சொல்லி பாக்குறோம். அது போய் எவ்வளவு அதுல போனாலே எங்க பேர் வந்து என்னது அஸ்ட்ரோநாட். ஓகே, பேர் வந்துருது உங்களுக்கு வந்து உலகத்துல வந்து பயங்கரமான இந்த மில்லியன்ஸ்ல வந்து பில்லியன்ஸ்ல வந்து ஃபியூ ஆயிடுவீங்க. ஓகே, கை விட்டு என்ற அளவுக்கு தான் ஆஸ்ட்ரோநாட் போயிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுங்க. இவ்வளவு பெரிய இது இருக்கு, ஸ்பேஸை நீங்க பார்க்க முடியுது, இதை வந்து ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, இதை போய் மிஸ் பண்றீங்களே சொல்லு, கிருபையை வீணாக்குறது. ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் கிருபையை வீணாக்குறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய அழைப்பின் மகத்துவம் ஓகே தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்றீங்க நீங்க, திருப்பி அதை வந்து அந்த இதுக்கு பதில் வேற யாராவது போயிருக்கலாமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகே, இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து, அப்போ ட்ரைனிங்னா என்னதுன்னா அங்க ஆஸ்ட்ரோநாட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்களா அந்த மாதிரி சொல்றது. இங்க நம்ம கிளாஸ் பக்கத்தை பத்தி கிடையாது, அது சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஓகே, ஞானசனம் கொடுத்துட்டு பிறகு காட், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, சோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுல நடந்துட்டு நீங்க காடோட விஷயத்துல நீங்க ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இருக்கிற காரியங்கள் தான் இங்க சொல்றாங்க சொல்லி பார்க்குறேன். ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் வந்து நம்ம நிதிக்கிற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சோ இதை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தபடியா வந்து நம்ம பாக்குறது வந்து என்னதுன்னா, இந்த வசனத்தை பார்க்கலாம். ரெண்டு பேதுரு 2:20-21. ரெண்டு பேதுரு 2:20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதை அவர்கள் அறியாதிருந்தால் நலமா இருந்திருக்கும். அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கக்கினதை திருப்பி சாப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வருஷம் படிங்க.
நாய் தான் கக்கினதைத் தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்குச் சம்பவித்தது. ம். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ம்ஹ்ம். பழமொழி வந்து அவங்களுக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். தி டாக் தட் ரிட்டர்ன் டு த வாமிட் சொல்லி பார்க்குறோம். இப்ப ம்ஹ்ம். என்னதுன்னா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த மேன்மையான அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு ம். திருப்பி ரிவர்ஸ்ல போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அவங்க வந்து அந்த நாய் ஆ நாய் வந்து ரிட்டர்ன் டு த வாமிட் பண்ற மாரி, ம்ஹ்ம். அவங்க திருப்பி வந்து உலகத்துக்கு போறாங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அதே போல இவங்க ம்ஹ்ம். வந்து அந்த மாரி போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுவும் ம். சபையில அழைப்புக்குள்ள வந்துட்ட பிறகு போற மக்கள். 2ஆம் மரணத்துக்கு ம்ஹ்ம். போற மக்கள் சொல்லி பார்க்குறோம். ம். ஸோ பார்க்கும்போது நம்ம வந்து ஞானஸ்தானத்துல இந்த அழைப்புக்குள்ள வரோம். ம்ஹ்ம். அப்புறம் நம்ம வந்து இந்த 2ஆம் அழைப்புக்குள்ள வந்து போற மக்களா இருக்கும். இதே போல இன்னொரு ம்ஹ்ம். வருஷம் கூட போகலாம். 2ஆம் ம்ஹ்ம். மரணத்துக்குள்ள போற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி ம். பார்க்குறோம். ம்ஹ்ம். மீறுற மக்கள். ம். ஓகே. அதே போல ஆ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 4ல இருந்து எபிரெயர் படிக்கலாம். எபிரெயர் ம். 6:3ல 4ல இருந்து. ம். 4. விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும், இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ம். தே மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளைக் குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். ம். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார். ம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், ம். இன்று அவருடைய சத்தத்தைக் கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களைக் கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்குப் பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி, இன்று என்னும் இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை ஜெபின். நீங்க ம்ஹ்ம். படிக்கிறது 4ஆம் அதிகாரம் படிக்கிறீங்க. 6ஆம் அதிகாரம். ம். ஓ! 6 4. 6 நாள். சாரி. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ம்ஹ்ம். கான்டெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ம்ஹ்ம். ம்ஹ்ம். 6 நாள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியைப் பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும், மறுதலித்துப் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே. ம். ஸோ அவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது ம்ஹ்ம். கூடாத காரியமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகே. ம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி ம்ஹ்ம். பார்த்தும், ம். ஓகே. திருப்பியும் வந்து மறுதலிக்கிறவங்க வந்து குமாரனே வந்து திருப்பி காலின் கீழ் மிதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அப்ப பார்த்தீங்கன்னா, என்லைட் ஆயிட்டாங்க. பரலோக ம்ஹ்ம். அந்த கிஃப்ட்ட வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. பரிசுத்தாவிய வந்து ம்ஹ்ம். பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். பின்பு உள்ள போறவங்க. அப்ப ஞானஸ்தானத்துக்கு பின்பு ம்ஹ்ம். அவங்க வந்து திருப்பியும் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ம்ஹ்ம். லேண்ட் வந்து என்னது வொர்த்தி ஃபார் நத்திங் சொல்லி பார்க்குறோம். ஓகே. டு பி கர்ஸ்ட் சொல்லி பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே எத குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ பேதுரு சொல்ற மாரி தான். ஓகே. ம்ஹ்ம். ஆ இன் த ஹவுஸ் ஆஃப் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்குது. ஓகே. ஜட்ஜ்மென்ட் ஸ்டார்ட்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். எங்க இருக்குன்னா 1 பேதுரு 4:17. ஓகே. ம்ஹ்ம். ஸோ அதுல அவ்விசுவாசிகள் சொல்லும்போது சபையில அவ்விசுவாசிகள் பத்தி பேசுறாங்க. உலக மக்கள் பத்தி பேசல. ம்ஹ்ம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்ன பேதுரு? ம். அது ம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே
துவங்கும் காலமாய் இருக்கிறது. ம். முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? ம். முந்தி நம்மளுடைய வீட்டிலேயே தொடங்கினால் அது ம்ஹ்ம். தேவனுடைய சரி மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஜட்ஜ்மெண்ட் பிகின்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் சொல்லும்போது என்னது சர்ச்சில் பிகின் ஆகுது. ம். இஃப் இட் பிகின்ஸ் வித் அஸ், வாட் வில் பி த அவுட்கம் பி ஃபார் தோஸ் ஹூ டு நாட் ஒபே த காஸ்பல். டு நாட் ஒபே த ம்ஹ்ம். காஸ்பல் சொல்லும்போது இது புரஜாதி மக்கள் கிடையாது. ம்ஹ்ம். சபையில இருக்கிற வீட்டார்ல இருக்கிற ஒபே ம்ஹ்ம். பண்ணாத மக்கள் சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படியாத மக்கள். எப்படி இஸ்ரேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ம். காட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் சொல்லி பார்க்கிறோம். ம். கரெக்டா? இஸ்ரேல் ம். மக்கள், எகிப்துல இருந்து வந்த மக்கள். அவங்க யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள போனாங்க. விசுவாசிக்காதவங்க என்ன பண்ணாங்க? who did not obey the gospel சொல்லும்போது அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள் அழிஞ்சிட்டாங்க சொல்லி பார்க்குறோம்ல. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சபையோட வீட்டுல தான் முதலாவது நியாய தீர்ப்பு தொடங்குது. அது இப்ப தொடங்கி இருக்கு சொல்லி பார்க்குறோம். இட் ஹஸ் பிகின் வித் அஸ். இட் ஹஸ் பிகின் வித் அஸ் சொல்லும்போது இப்ப ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆரம்பிக்கிறதுனா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியம் போதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஞானசனம் பெற்று அப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க? அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கான காரியங்கள் நடக்குது. நம்ம ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சத்தியம் போதிக்கப்படணும். கரெக்டா? அப்ப சத்தியம் தேவன் இப்ப நம்மளுக்கு வந்து போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே சாத்தான் இருக்கிற உலகத்திலே டெஸ்ட் பண்றதுக்கு யாரு இருக்கா? சாத்தான். எப்படி இயேசு கிறிஸ்துவ டெஸ்ட் பண்ணது யாரு? சாட்டன். ஓகே. அதே போலதான் நம்மளுக்கும் சோதிக்கிறதுக்கு சாத்தான். தேவனுடைய ராஜ்யத்துல சோதிக்கிறதுக்கு யார் இருக்கா? சாட்டன். இந்த கொஞ்ச காலம் அவுத்து விடப்படுறாங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்து நடந்துட்டு வந்து சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2ஆம் மரணம் சொல்றது வந்து சபைக்கு இருக்கு. அதுல எப்படிலாம் போறாங்க சொல்றதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்தோம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ இதுதான் ஓரளவு நம்ம பார்க்கறது. இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. என்னதுன்னா மன திரும்புதல் இல்லாத பாவம் எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்கு. அதுக்காக ப்ரே பண்ண வேணாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் சொல்லும்போது மனம் திரும்பிக்கிற பாவங்கள் சொல்லி பார்க்குறோம். அப்ப அதுக்காக ப்ரே பண்ணலாம் சொல்லி சொல்றாரு. ஓகே. அதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். If you see any brothers or sisters commit a sin that does not lead to death, you should pray and God will give them life சொல்லி பார்க்கிறோம். தேவன் வந்து அவங்களுக்கு வந்து ஜீவன் கொடுப்பார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? I refer to those whose sin does not lead to death. மரணத்துக்கு போகாது. அவங்க வந்து மனம் திரும்புறாங்க சொல்லி பார்க்கிறோம். There is sin that leads to death. I'm not saying that you should pray about that. Okay. All wrongdoings are sins. There is sin that does not lead to death. அதே போல sin அதே போல பாவங்கள் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எது மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்லி பார்க்கும்போது 18 படிச்சு நம்ம we know anyone who born of sin born of God does not continue to sin. இப்போ மனம் திரும்புகிற ஒரு ஆளா இருந்தானா அவன் என்ன பண்றான்? அவன் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்யறான். அவன் வந்து மனப்பூர்வமா மனம் திரும்புறான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுக்காக வந்து தேவன்கிட்ட வருந்தி எப்படி தாவீது வந்து ப்ரே பண்றாரோ அந்த மாதிரி அவன் வந்து ப்ரே பண்றான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது. அவன் வந்து என்ன பண்றான்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பண்றான். அதுக்காக நம்மளும் என்ன பண்ணணும்? சகோதர சகோதரிகளும் அவனுக்காக ப்ரே பண்ணணும் சொல்லி போறோம். யூ ஷுட் ப்ரே ஃபார் ஹிம் சொல்லி போறோம். ஆனா ஒருத்தன் மனம் திரும்பவே இல்லை, செய்யற தப்பிதங்களுக்காக மனம் திரும்பவே இல்லை. அப்ப அவனுடைய பாவங்கள் என்னவா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவங்களும் ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். செகண்ட் டெத் சொல்லி பார்க்குறோம். அதுக்காக செகண்ட் டெத் போற மக்களுக்காக நம்ம ப்ரே பண்ண தேவையில்லை சொல்லி சொல்றாரு. ஓகே, சரிப்பா. ஸோ இதோட முடியுது நம்மளுடைய இந்த கிளாஸ். 10th கிளாஸ் மெட்டீரியல் அனுப்புறேன்னு சொன்னீங்க. அதோ இப்போ அனுப்பிச்சிடுறேன். இது 9th கிளாஸ். 9th கிளாஸ் அனுப்பிச்சிட்டேன். ஓகே.
நான் இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கோட் பண்றோம். ஸோ தட் நம்ம வந்து கோர வந்து ரிமூவ் பண்றதுக்கு. மிச்சது எல்லாமே நம்ம வந்து ஓரளா கவர் பண்றோம். ஏற்கனவே கிளாஸஸ்ல. ம். சரி. ஓகேப்பா. வந்துச்சுல்ல? ஆமாங்க. வந்துருச்சு. ஓகே. அப்புறம் இது கிரேஸ் பைபிள் ஃபெலோஷிப்ல போனீங்கன்னா, அதுல வந்து அலெக்ஸ் எடுத்த அந்த இது இருக்கும். ஆம், தீத்து. சாரி தீத்து இல்ல. ஜூட் ஜூட். ஜூட் ம்ஹ்ம். 1ஆம் அதிகாரம். ஓகே. அத நான் ஷேர் காமிக்கிறேன் இங்க. பைபிள் ஃபெலோஷிப். லைவ்ல போனீங்கன்னா, ஜூட் பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1. ம்ஹ்ம். புக் ஆஃப் ஜூட். சரி. ம். ஓகே. அது ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். 3 ம்ஹ்ம். பார்ட்ஸ் இருக்கு. ம். கேட்கலாம். நல்லா கிளியரா எல்லாமே சொல்லிருவாரு. ம். சொல்லிருப்பாரு. சரி. ஓகேப்பா. சரி மாத்தி. முடிச்சுக்கலாமா? சரிப்பா. ஓகே, ஓகே. ம். ப்ரே பண்ணிடுறேன். ப்ளே பண்ணுங்க.